அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 20, 2025 துலா லக்னம் அண்ட் துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சொல்லி அடித்து வெற்றி அண்டு லாபம் அடையும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன். சொல்லி அடித்து வெற்றி அண்டு லாபம் அடையும் நேரம். தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம். திட்டமிட்டதை திட்டமிட்டபடி சக்சஸ் பண்ணுறது, சொல்லி செய்யறது. அது சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாம் தெரியாமல் வேலையை முடித்த பிறகு சக்ஸஸ் ஆன பிறகு சொல்லிக்கணும், ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடியே அதை சொல்லக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவங்களோட திருஷ்டி, கண், இந்த பொறாமை, இந்த கெட்ட ஓஜஸ் வரப்போகுது, அதனால அது மாதிரி சொல்லாமல் பண்ணணும் அப்படிம்பாங்க. பட் துலா லக்னம் அண்ட் துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதத்தில் அவங்க சொல்லியே அடிக்கலாம், சக்ஸஸ் கிடைக்கும். பெரிய அளவுக்கு அந்த கெட்ட ஓஜஸ், இந்த தீய சக்திகளோடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது, கவலைப்பட வேண்டாம். அதனால தான் இந்த மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன். ஏன் அது மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா, சுக்கிரன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கிரன் சுகத்திற்குரியவன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். அவனே 8ஆம் இடத்ததிபதியாகவும் வரான். உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு இந்த எண்டில் இருப்பீங்க, இல்லாட்டி அந்த எண்டுக்கு போவீங்க. அது மாதிரி ஆள் நீங்கள். அவன் 6ஆம் இடத்தில் உச்சமாகிறான், செயல் ஸ்தானத்தில். அதனால தீவிரமாக நீங்கள் உங்கள் முயற்சிகளை பண்ணுவீங்க. அதிரடியாக பண்ணுற மாதிரி வேற அந்த ராகுவும் கூட இணைந்திருக்கிறான். அதனால தான் சொல்லி அடித்து ஜெயிக்க முடியும்னு. மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி முடியாது, சத்தம் போடாமல் தான் காரியத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சம். நீங்கள் இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் நீடித்த பயனளிக்கிற மாதிரி, தொடர் வெற்றிகளை, தொடர் பங்குகளை கிடைக்கிற மாதிரிலாம் காரியங்களை பண்ண முடியும். அதிரடியாக நீங்கள் வேலை பார்க்கலாம். ஏன்னா ராகு அப்படி அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ராகு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவான் போல வேலை செய்யக்கூடியவர். சனி பகவான் யார் அப்படின்னா 4, 5 கூடையவனாக வருகிறான். அவனும் ஆட்சியாக இருக்கிறான் 5ஆம் இடத்தில். சொத்துக்கள் வழியா, சொந்த பந்தங்கள் வழியா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், நீங்கள் நினச்சபடி நடக்கிறது, அது மாதிரிலாம் வாய்ப்புகள் இந்த துலா லக்னத்தில் துலா ராசிக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல பெரிய வெற்றியாக, அது நீடித்த வெற்றியாகன்னு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதை போல் ராகு பண்ணி கொடுப்பார். அதனால தான் இந்த மாதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. 4, 5 கூடையவன், அந்த சொத்துக்கு உரியவன். அதனால் சொத்துக்கள்லாம் டீல் பண்ணுறத பக்காவாக செய்யலாம். நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணால் கூட நோ ப்ராப்ளம். அதனால் நீடித்த பங்கு கிடைக்கும். இப்போதைக்கு ஏதோ கொஞ்சம் கூட காசு கிடைக்கணும் அது இதுன்ட்டு போராடிக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். சரி, ரைட்டு, நம்ம இது மாதிரி முன்னாடி நினச்சோம், அதுபடி வருது, ஓகே முடிச்சிருவோம் அப்படின்னு. அதெல்லாம் இந்த ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு தான் அந்த உணர்வு வரும். முன்னாடி நினச்சபடியே கடவுள் சூழலை கொடுக்குறார், அது மாதிரியே வருது அப்படின்லாம் பண்ண முடியும். இல்லாட்டி பேராசையோட அப்படியே குழப்பம் வரும். இந்த இடம் இந்நேரம் அங்கே மதிப்பு கூடி இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோன்ட்டு ஒரு நல்ல நீடித்த நன்மை கிடைக்கக்கூடியது, ஒரு விற்கிறதா இருக்கட்டும் வாங்கிறதா இருக்கட்டும், அதை கெடுத்துக்குவீங்க. அதை பார்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதியாகவும் வரான் இல்லைங்களா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி. அதான் இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டு இருப்பீங்க. தடார்னு வேணாம்பீங்க, சரி வராதும்பீங்க, ஓவராக ஆகும்னு சண்டை போடுவீங்க, திடீர்னு அப்புறம் டோட்டலாக கீழே இறங்கிடுவீங்க. இதெல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட. ஏன்னா அவன் 8ஆம் இடத்ததிபதியாக வர்றதால. அண்ட் 8ஆம் இடத்துலையும் யார் இருக்கா அப்படின்னா 3, 6 கூடைய அந்த குரு பகவான் இருக்கிற. அப்போ 6, 8 பரிவர்த்தனை நடக்குது. அதனால ஒரு அதிரடி செயல்பாடுகள் இருக்கும். விபரீத ராஜயோகம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில். டாக்குமெண்ட்டு, அசூரன்ஸ் கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, இதெல்லாம் பக்காவாக செய்யலாம். கொஞ்சம் ஒரு சேஃப்டிக்கு, அதுக்காக கண்மூடித்தனமாக பண்ண முடியுமா சார் அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கடவுள் மேலே பாரத்தை போட்டிங்கன்னா செய்ய முடியும். உங்கள் புத்தியை வச்சு செய்கிறப்ப வேணால் படித்து கிழிச்சிட்டு செய்யுங்க, நோ ப்ராப்ளம். அக்ரிமெண்ட்டு நல்லா தான் இருக்கும்.
ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இந்த சனி பகவான் ரெடியா இருக்கார். அண்ட் 9, 10 கூடைய அந்த புதனும் தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரக்கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கான், பூர்வ புண்ணியஸ்தானத்துல. இது பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் 12ஆம் இடத்ததிபதி 5ல் இருக்கிறப்ப அப்படி ஒரு புத்தியில திருப்தி. நினைச்சது நினைச்சபடி பண்ணிட்டோம்ல, சொல்லி அடிக்கிறோம்ல, சொன்னதை செஞ்சோம்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு திருப்தி, அப்படி இனம் புரியாத ஒரு 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 சந்தோஷம் அப்படி இருக்கும் மனசுல. கண்டிப்பாக அது இருக்கும். அண்டு 5, 9க்குரியவர்கள் சனியும் புதனும் 11ஆம் பாவத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பு. அதனாலதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து வேணாலும் கொஞ்சம் பண்ணிக்கங்க. காசு இப்ப நீங்க இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அங்க இருக்கிற ரேட்டுக்கு இதுதான், இதை நெருக்கி வாங்கலாம் அப்படின்னு நீங்க ஐடியா பண்ணியிருப்பீங்க. அதை விட சற்று கொஞ்சம் கூட கேட்குறாங்க, இது பண்றாங்களா, சரித்தாம்போ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. அந்த இடம் நீங்க வாங்கின பிறகு வெரி ஷார்ட் டூரேஷன்லயே பல பங்கு ஏறும். அதனால கொஞ்சோண்டு ஒரு உங்களுடைய லெவல், அந்த ஜாதக அமைப்பு, இல்லை நீங்க வாங்கக்கூடிய இடத்துக்கு ஏற்றபடி ஒரு 50,000, 1,00,000, இல்லை 50 லட்சம், 1 கோடி இப்படின்னா கூட கூட கொடுத்து வாங்கலாம். தைரியமா வாங்கலாம். உங்க லெவலுக்கு ஏற்றபடி அது பிரமாதமா இருக்கும். அதே போன்று விற்கிறது, நம்ம ஒரு ஒரு ஐடியா பண்ணி இதை விற்றுருவோம், இப்படி பிரிச்சு பிரிச்சு விற்போம், இப்படிலாம் ஐடியா பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நினைச்சது நினைச்சபடியே நடக்கும். அதனாலதான் சொல்லி அடிக்கலான்ட்டேன். அதை இனிஷியேட் பண்ணிடணும். இந்த மாதம் ஏதாவது பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கணும். தொடர்றதா அதில் நீங்கள் நினச்சபடியே தொடர்ச்சி அது நல்லபடியாக முடிஞ்சிடும். விற்கிறதுனாலும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க, கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாலும் கொடுத்துடுங்க, அது பிரச்சனை இல்லை. அதை வச்சுட்டு வேற ஒரு நல்ல இடம், வேற ஒரு இது இல்லை, நீங்கள் இப்போ அது போர்ஷனாக விற்கிறீங்க அப்படின்னா மற்ற போர்ஷனுக்கு மதிப்பு ஏறும். நீங்கள் அதனால் இதை பெருசாக பார்க்காம தள்ளி விடணும். இப்படிலாம் பண்ணிக்கணும் அந்த சூழலுக்கு ஏற்றபடி. ஏன்னா அந்த 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் வேலை பார்க்குது. 4, 5 கூடைய அந்த சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். சனி பகவான் இப்போ 30/3 அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாவத்துக்கு நல்லா செஞ்சுட்டு போவார் எதையும். இப்போ 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய பாவம், அதனால நன்மையை செஞ்சுட்டு போவார். இப்போ கெடுதல் 6ஆம் பாவம்னாக்க வெற்றிகள் அதெல்லாம் கொடுத்தாலும் உடம்ப படுத்துகிற மாதிரி பகை விரோதம் போகிறப்ப அந்த கோச்சார ரீதியாக கொஞ்சம் நல்லா செய்வார், நல்லதையும் சரி கெட்டதையும் சரி. அதனால தசாபுத்தியை பார்த்தீங்கன்னா அந்த 7.5 முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாகவும் தசாபுத்தி படியும் பார்த்தீங்கன்னா போகிறப்ப சனி பகவான் நல்லது பண்ணுவார் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அந்த பாவகத்துக்கு அவர் தீவிரமாக வேலை பார்ப்பார் எந்த பாவத்தில் இருக்காரோ. அதனால் கடைசியில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். நன்மை அடையிறதுக்கும் சரி, நன்மையை கெடுத்துக்க கூடாது, கெடுதல் வந்துடாதபடியும் விழிப்புணர்வா. அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருக்க முடியுங்க. தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் அது இது ஏற்படாது. அண்ட் 11ஆம் இடத்ததிபதியான சூரியனும் 5ல் இருக்கான். நினைச்சபடி லாபம் வரும். அதனாலதான் சொல்லி அடிக்கலான்ட்டேன். இந்த சூரியனும் தன்னுடைய சொந்த பாவமான அந்த 11ஆம் பாவத்தையே பார்க்கிறார். அதனால அபரிமிதமான லாபம் இருக்கும். நீங்க பேராசைப்பட வேண்டாம். பேராசை பெருநஷ்டம். ஏன்னா துலா லக்னம் அண்ட் துலா ராசிக்கு சரராசி, அது சரராசிக்கு பாதகாதிபதி யாரு? சர லக்னம் சர ராசிக்கு 11ஆம் பாவம் பாதகம். 11ஆம் பாவத்துக்கு அதிபதி தான் சூரியன். நீங்க ஒரு பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு பெருசா லாபத்தை பேராசையோடெல்லாம் செயல்பட்டீங்கன்னா மெட்ரலைஸ் ஆகி நீடித்த நன்மைகள், தொடர் பங்குகள், தொடர் வருமானம் கிடைக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சர்த்தா அப்படின்ட்டு கூட குறைச்சி பண்ணிக்கணும். அப்போதான் ஒரு பரம திருப்தி வரும். ஏன்னா 12ல் வேற அந்த கேது இருக்கிறது. மற்றவங்க குழப்பத்தில் இருப்பாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல். அவங்கள நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கேது நிழல் செவ்வாய்ன்னு நான் சொல்லுவேன். அவர் 2, 7 தனத்திற்கு, வாக்கு, குடும்பத்திற்கும், பார்ட்னருக்கும், அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர், க்ளோஸ் நட்புக்கள், அது 12ல் போய் மறையிறதால அவங்களுக்கு தான் விரயம், அவங்களுக்கு தான் இது இருக்கும், உங்களுக்கு திருப்தி இருக்கும். பரவாயில்ல, அதனால தான் விட்டு கொடுத்து செய்யுங்க. விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் போனால் போதுன்னு கொடுங்க, அது பெனிஃபிட்டாக வரும். அதையே பிரித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்ட்டேன். இப்போ இதை ஒண்டி தான் குறைச்சி கொடுத்துருப்பீங்க, அடுத்த பக்கத்தில் அதை பிரித்து கொடுக்குறீங்க இல்லையா, அதை மீதி உள்ள இடத்த நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். இங்கே சொத்து மையமாக வருது, சொந்த பந்தங்கள் வருது,
இந்த பசங்கள்லாம் படிக்கிற பசங்களுக்கு வித்தை திறமை அட்டகாசமா வரும். அவனுக்கே தெரியாது பரீட்சையில. ஸ்டார்ட் பண்ணி எழுதுவான், கடகடன்னு முடிச்சிருவான். அந்த இடையில ஸ்ட்ரக் ஆகாது. அவன அறியாம பரீட்சை எல்லா கொஸ்டினையும் எழுதிட்டேன். என்னமோ உள்ள அப்படியே தோணுச்சு, அப்படியே போயிட்டு இருக்கு. அது மெடிடேட் பண்ணா அது வரும். நான்கிற ஈகோல திமிர்ல பிஹேவ் பண்ணீங்கன்னா, ஏன்னா 5ல சூரியன் இருக்கிறப்ப அதுவும் வரும். திமிர்ல இருந்தா நான் சொன்ன நல்லதெல்லாம் கெடுத்துருவீங்க. ஆனா சொல்லி அடிக்கக்கூடிய நேரம், சொல்லி அடிங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து, ரைட்டு பரவாயில்ல அப்படின்னு. 2த்துக்கும் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக பார்த்தா என்னங்க இப்படி ஒண்ணு சொல்றாரு, அப்படி ஒண்ணு சொல்றாரு. இவர் சொல்றது புரியலங்க, குழம்புதுங்க. எனக்கு கண்டிப்பா புரியாது, குழம்புதான். மெடிடேட் பண்றீங்களா? அந்த உணர்வு வரும். உள்ளுணர்வு கரெக்டா பேசும். கரெக்டா சொல்லும். ஓ, இததான் இவரு சொல்றாரு, இதற்காக சொல்றாருங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் 7ஆம் இடத்ததிபதியான செவ்வாயும் 9ஆம் இடத்துல இருக்கார். அது பூர்வ பாக்கியஸ்தானம். நிலம் சம்பந்தமான, ஏன்னா நிலக்காரகன் அவன். நிலம் சம்பந்தமான விஷயங்களில் பொருளாதார வளர்ச்சி, நேம், ஃபேமு, உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனா வக்ரம் பெற்று போயிருப்பாதுக்குங்க. நீங்க டம்மி பீஸ்ன்னு நினைச்சுக்கணும். நீங்க அதுக்கு உன்ன திமிரா பேசி டீலை கெடுத்து விட்டுருவீங்க. அதுல கவனமாக இருக்கணும். அண்ட் 6ஆம் இடத்ததிபதி 8ல மறையிறது நல்லதுங்க. பகை, போட்டி, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அழகா நல்லபடியா முடிச்சு விடுவீங்க. அக்ரிமெண்ட் போடுறப்ப லைட்டா பார்த்துக்கங்க. நம்ம சொன்னதுபடி இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கணும். பேச்சுவார்த்தையிலையும் தைரியமா பேசலாம். ஆனா ஒழுங்கா பேசணும். மாத்தி பேசக்கூடாது. இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அது மாதிரி பண்ணீங்கன்னா தான் வம்பு. அப்பதான் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும். நீங்க மாத்தினீங்க உங்க புத்தியை வச்சுன்னா அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுல சிக்கல் வரும். இந்த புதனும் பார்த்தீங்கன்னா பூர்வ பாக்கியாதிபதி 28/2/2025 வரைக்கும் தான் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 6ஆம் இடம் போயிடுவார். அது 9ஆம் இடத்ததிபதி 6ல போறப்ப கொஞ்சம் ஆன்ம சாதனை ரெகுலரா பண்ணிக்கணும். ஏன்னா அங்க சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதால அந்த நீச்ச பங்கமாகும். ஆனா சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 2/3/2025 அன்று அவரும் வக்ரம் பெறுவார். அவர் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும். அப்ப 2/3/2025 15/3/2025 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட், அக்ரிமெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணணும். ஏன்னா நீங்க நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா போயிடும். தவறி போய் கையெழுத்து போட்டுருவீங்க, தவறி போய் வாக்குறுதி கொடுப்பீங்க. ஏன்னா நீச்ச பலனை கொடுத்துருவார். 1, 5, 9க்குரிய கோள்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால 2/3/2025 15/3/2025 வரைக்கும் ஒரு கவனம் தேவை. ஏன்னா 15/3/2025 அன்று இந்த புதன் நல்ல வக்ரம் பெறுறார். அப்ப நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். அது சுக்கிரனுக்கு வலிமை சேர்த்துரும். அதனால ஏதாவது நல்ல காரியங்கள் பண்றப்ப இந்த நாளை நாம வச்சுக்கணும். 2, 3லேருந்து ஒரு 13 நாள், 14 நாள், 15க்கு அப்புறம் பண்ணிக்கணும் தைரியமா. அது நல்லா இருக்கும். அண்ட் சூரியனும் பார்த்தீங்கன்னா 15/3/2025 வரைக்குமே அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்புறம் 6ஆம் இடம் போவார். அதுவும் நல்லது தான் உங்களுக்கு. சூரியன் 6ஆம் இடம் போறது, 5ல இருக்கிறது தான் கொஞ்சம் சுமார். இருந்தாலும் சொந்த வீட்டை பார்க்கறதால லாபம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நீங்க 5ல சூரியன் இருக்கிறப்ப, புத்தியில சூரியன் இருக்கிறப்ப திமிரா நீங்க ஒரு பெரிய அப்பா டக்குன்னு நினைச்ச கூடாது. ரொம்ப இதெல்லாம் கடவுள் போட்ட பிச்சை, கடவுள் அருள் அப்படின்ட்டு அப்படி இறங்குறப்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க. இந்த 20/2/2025 அன்று அந்த 11ஆம் இடத்ததிபதியான சந்திரனும் அந்த குருவோட சாரத்துல இருந்து உங்க லக்னத்திலேயே இருக்கிறது பெரிய பிளஸ்ஸு. இந்த லாபம், அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் வழியா நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலை ரீதியா எக்ஸலண்டா கிடைக்கும். நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப செய்யக்கூடிய விஷயங்கள் இன் ஃபியூச்சருக்கும் தொடர் வருமானம், தொடர் வெற்றின்லாம் சொன்ன பாருங்க, அதற்கும் ஒரு அஸ்திவாரமாக அமையும். அதனால கண்டிப்பா நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க நம்மளுடைய திறமை, அறிவு இதெல்லாம் லிமிட்டட் தான். அவன் அருள் இருந்தாதான் அன்லிமிட்டடா வரும். அதற்கு கண்டிப்பா மெடிடேட் பண்ணிக்கணும். அப்பதான் சமநிலையில இருந்து பிகவ் பண்ணுவீங்க. ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.